ஹலோ வணக்கம். ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து செல்வராஜ் மேடம். செல்வராஜ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி மேடம் இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கு செல்வராஜ், சொல்லுங்க. ஒன்றும் இல்லை மேடம், எனக்கு வந்து ஏஜ் வந்து 24 ஆகுது. சரி. எனக்கு வந்து ஒரு 14-15 வயசுல இருந்து பாத்தீங்கன்னா கைப்பழக்கம் இருக்கு மேடம் எனக்கு. அப்பா 10 வருஷம். அது ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்ததால அது வந்துச்சு. அப்படிலாம் வந்து அவங்களும் ஃப்ரெண்ட்ஸா வந்து கூட்டு சேர்த்துக்காதீங்க. இல்ல மேடம், அதை பத்தி என்னன்னு தெரியாத இருக்க வயசு. சரி, ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்தோம், அப்போ வந்துச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த விரைப்பு தன்மை அடையும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வலி இருக்கு மேடம். ஓகே, ஓகேங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 3-4 மாசமா தான் இருக்கு. அந்த வலி வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா நான் அந்த பழக்கத்தை விட்டுட்டேன். அது அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இப்ப நடுவுல வந்து அந்த விருப்பத்தன்மை அடையும் போது வலி இருக்கு மேடம். அது வலி இருக்கு. ஓகே, ஓகேங்க. நிச்சயமா வந்து டாக்டர் கிட்ட கேட்கலாம். லைன்ல காத்துருங்க, டாக்டர் சொல்லுங்க. இவருக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் டிப்ஸ் சொல்லிடுறேன். மல்லிகை பூவை அரைச்சி ஆலிவ் ஆயில்ல மிக்ஸ் பண்ணி தடவிட்டு வந்தாருன்னா இது மாறிடும். ஓகே. கைப்பழக்கம் எல்லாம் மல்லிகை பூ வந்து கொண்டையில தான் வைப்பாங்க. நீங்க எங்கெல்லாம் வைக்கிறீங்க பாத்தீங்களா? என்ன டாக்டர் எங்கெல்லாம் வைக்க சொல்றீங்க? ரெண்டாவது கைப்பழக்கத்தால பின் விளைவு தொல்லை இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஏன்னா இவர் ஆரம்பிச்சது சின்ன வயசுலயே ஆரம்பிச்சிருக்காரு. சின்ன வயசுலதான் அது பழக்கம் வரும். இருந்தாலும் ஒரு 18-19 நீ ஸ்டாப் பண்ணியிருக்கணும். 20 ஸ்டாப் பண்ணியிருக்கணும். இது அதையும் தாண்டி போகும்போது தொல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாறிடும். மேரேஜுக்கு பிறகு மாறிடும். ஓகே, ஓகே, ஓகே. எனர்ஜி கூடும்போது மாறிடும். சரிங்க டாக்டர். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. வணக்கம்.